தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி சந்தித்த படு தோல்விக்கு பிறகு டிரெஸ்ஸிங் ரூமில் நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போட்டி முடிந்தவுடன் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இடையே ஏற்பட்ட காரசாரமான விவாதத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நியூஸ் சண்டேகளில் நடந்த இந்த போட்டியில் 215 ரன்கள் என்ற பெரிய இலக்கை விரட்டிய இந்திய அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 1-1 என சமநிலையை அடைந்துள்ளது. இந்த தோல்விக்கு பாண்டியாவின் ஆட்டமே காரணமா என்ற கேள்வியும் அதனால் தான் கம்பீர் கோபமடைந்தாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. போட்டி முடிந்த பின் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் கம்பீர் ஆவேசமாக பேசுவது போலும் பாண்டியா தனது தரப்பை விளக்க முயற்சிப்பது போலும் காட்சிகள் உள்ளன. ஆடியோ இல்லாவிட்டாலும் அவர்களின் உடல் மொழியை அங்கு சூழல் சரியில்லை என்பதை உணர்த்துகிறது. இந்த விவாதத்திற்கு காரணமாக பாண்டியாவின் மந்தமான பேட்டிங் குறிப்பிடப்படுகிறது. முதல் போட்டியில் அதிரடியாக விளையாடிய அவர் இரண்டாவது போட்டியில் தேவையான வேகத்தை காட்ட தவறியதாக விமர்சனம் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் அந்த தோல்விக்கு ஒரே ஒரு வீரரை மட்டும் குறை சொல்ல முடியாது என்பது உண்மை. சுபம் கில்லின் தொடர்ச்சியான மோசமான ஃபார்ம், அக்சர் பட்டேலை முக்கிய இடத்து களமிறக்க முடிவு உள்ளிட்டவை விமர்சனத்துக்கு உள்ளாகியது. உலகக்கோப்பை நெருங்கும் இந்த நேரத்தில் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் தருமாறுவதும் டிரெஸ்ஸிங் ரூமில் சலசலப்புகளும் ரசிகர்களுக்கு கவலை அளிக்கின்றன. அடுத்த போட்டியில் இந்திய அணி தவறுகளை திருத்திக் கொண்டு வலுவான பதிலடி கொடுக்குமா என்பது இப்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.